அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஜனவரி 21/1/2025. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:23 ஆகுது. இப்போ எஜ்ஜிக்ஸ் நிஃப்டி 68 பாயிண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் நம்ம நேற்று நிஃப்டி க்ளோசிங்க்கும் இந்த இப்போ எஜ்ஜிஸ் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 பாயிண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது. அப்போனா 78 பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப் அப்பு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி காமிச்சிட்டு இருக்கு எஜ்ஜிக்ஸ் நிஃப்டி. அப்படியே ஓப்பன் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கேப் அப்பு எஸ்டர்டே ஹையில் கூட ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிஃப்டிக்கு. நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு கீழே வரக்கூடாது. ஓப்பன் ஆகிட்டு கீழே வரக்கூடாது. ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, இந்த 23,500 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. கீழே வந்தது அப்படின்னா எஸ்டர்டே ஹை ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப நம்மளுக்கு நிஃப்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஓப்பன் ஆகணுட்டி அந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மேலேயா இல்லை அப்படின்னா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஓப்பனுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படி கீழே வந்தது அப்படின்னா இந்த 23,200 இல்லை அப்படின்னா இந்த S1 இந்த 23,200 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் ப்ராபபிலிட்டி சான்ஸ் ஒரு கேப் அப் ஆனிச்சுன்னா கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு 23,150 கால் 150 கால் இந்த 335க்கு மேலே தான் இன்றைக்கி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் 335க்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகும். இல்லை 335க்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 283 வச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹைலோ பிபி. இந்த பிபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 248ம் 230ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. இந்த பிபி இங்கேருந்து சப்போஸ் கீழே வந்தது அப்படின்னா இந்த மெயின் சப்போர்ட் இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த இடத்துல தான் வந்தது அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு பையராக இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க் நிஃப்டி மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 49,650 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 50,000ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இப்போ மார்க்கெட்டை ஓப்பன் ஆகி இந்த 50,000த்துக்கு போகுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்புமான்ட்டு இந்த 50,000த்தில் உங்களை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த R1ல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மேலேயா கீழேயா அப்படின்ட்டு. நம்மளோட வியூ என்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வரக்கூடாது. ஓப்பனுக்கு கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் 49,650ம் 49 ப்ரீவியஸ் க்ளோஸ் 49,334 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இங்கேருந்து ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பேங்க் நிஃப்டிக்கு ஒன் டே ரேஞ்ச் கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஒன்று ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு இப்போ 500 பாயிண்ட் ரேஞ்ச் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, அப்படி கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த இருந்து இப்போ லோ 49,650 தான் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சு ஒரு ஒன் டே ரேஞ்சு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக்கு 48,700 கால்
இந்த 1415க்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை இந்த 50,000க்கு மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனே 1445லேருந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகுது அப்படின்னா இந்த 1132ம் 1020ம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் இன்னைக்கு எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இன்றைக்கி 0 to 0 நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓடிஎம் காலெல்லாம் இப்போயே காலையிலேயே கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைக் மூமெண்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு 2 சைடுமே ப்ரீமியத்தை ஓடிஎம் காலையும் கரைப்பாங்க புட்டையும் கரைப்பாங்க. அந்த கரைஞ்சவனை எடுக்கிறது பாருங்கள். ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாதிரி திருப்பி ஐடிஎம்மாக யார் ஆகுவாங்க அப்படின்ட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கெலாம் இந்த 77,500லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன் டே இந்த 77,500 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்குக்கும். ஓப்பன் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே R1க்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 77,664 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 77,750லேருந்து மார்க்கெட்டு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் இல்லை ஓப்பனுக்கு கீழே வருது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேருந்து கீழே வர்றப்ப இந்த 77,400 கால் வந்து நம்மளுக்கு ஏடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு 77,400 காலில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 77,703 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இன்றைக்கி. இந்த 77,700 வந்து 73 வந்து 77,073 வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து திரும்புவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பன் மேலே ஆகுது அப்படின்னா கேப் அப் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கீழே வந்ததுன்னா இந்த எஸ்டர்டே ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு மெயின் சப்போர்ட்டு. இதுவும் நல்ல ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான இன்னைக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76,500 கால். 76,500 கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 980 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 980க்கு மேலே போகுது அப்படின்னா இங்கே வந்து இப்போ 76,500 ப்ளஸ் 1000 வச்சுருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 77,500க்கு மேலே தான் மார்க்கெட்டை வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அப்போ 77,500னா மார்க்கெட் இங்கே இந்த 1000 பாயிண்ட் அவங்க இந்த ஸ்ட்ரைக் வந்து தக்க வச்சுட்டு இருக்கிற வச்சும் மார்க்கெட்டு 77,500ல் தான் நிற்கும். 77,500க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஐடிஎம்க்கு எல்லாத்துக்குமே உண்மை விலை தான் கொடுப்பாங்க. அந்த உண்மை விலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோவை இன்றைக்கி ஒரு லோ போடுறாங்க அப்படின்னா இப்போ 900 லோவே 900 தான் இருக்குது அப்படின்னா இந்த 900 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த 900 வந்து இப்போ 900னா 77,400 வந்து நான் நான் 400க்கு கீழே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் வந்து 900 தக்க வைக்கிது அப்படின்னா 77,400க்கு கீழே மார்க்கெட்டை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு சொல்லும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஐடிஎம்லாம் நம்மளுக்கு ஒரு 50% இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஹை போட்டு அங்கேருந்து இறங்குறாங்க அப்படின்னா இந்த 572லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 572 திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஐடிஎம்லாம் ஒரு 50% கரைஞ்சாங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த ஓடிஎம்னா 90% நம்மளுக்கு கரைஞ்சாங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். எந்த ஓடிஎம் வந்து 90% கரைஞ்சா அவங்க இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். இப்போ லைவ்லேயும் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம லைவில் எடுத்துகிட்ருக்கோம். இந்த 90% கரைஞ்ச ஒரு ஓடிஎம் காலோ புட்டோ யார் எந்த சைடு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இன்டிமேஷன் பண்ணுவோம். நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு லோ
நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லோவாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஜீரோ டி ஹீரோவில் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். இந்த 90% கரையிறான வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டு உள்ளார ஸ்டார்டிங்லேயே உள்ளார போகக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜீரோ டி ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஓடிஎம் வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா மா 2 சைடுமே டீக் ஆகுனுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த இடம் தான் பையிங்கில் தான் சொன்னீங்க. பையிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த இடம் தான் ஹையாக இருக்கும். அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் மார்க்கெட் போகவே போகாது, இந்த ஸ்ட்ரைக்கும் சரி. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் பார்த்து ஓடிஎம்ல நீங்கள் ப்ளே பண்ணுனா பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.